Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம செல் மெம்பரைன் பொட்டன்ஷியல் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். செல் மெம்பரைன் பொட்டன்ஷியல்னால் என்ன, அது எப்படி க்ரியேட் ஆகுது, அண்ட் அது நர்வ் செல்ஸ் அண்ட் மசில் செல்ஸ்க்கு எப்படி இம்பார்ட்டன்ட்னு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செல் மெம்பரைன் பொட்டன்ஷியல்னால் என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா செல்லோட இன்சைடும் அவுட் சைடும் இருக்கிற எலக்ட்ரிக்கல் சார்ஜ் டிஃப்ரென்ஸ் தான் மெம்பரைன் பொட்டன்ஷியல். நார்மலி செல்லோட இன்சைட் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும், அவுட் சைட் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். இதை நம்ம மில்லி வால்ட்ஸில் மெஷர் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த செல்ஸில் ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டன்ஷியல் அரவுண்ட் -70 MVல இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், மெம்பரைன் பொட்டன்ஷியல் எப்படி கிரியேட் ஆகுது? இதுக்கு மெயின் ரீசன் அயான் டிஸ்ட்ரிபியூஷன் டிஃப்ரென்ஸ். செல் மெம்பரைனில் சில அயான்ஸ் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் Na+, பொட்டாசியம் K+, குளோரைட் Cl-. இந்த அயான்ஸோட அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் செலக்டிவ் பெர்மியபிலிட்டி தான் மெம்பரைன் பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணுது. இப்போ அயான்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். செல் அவுட் சைடில் Na+ கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும், Cl- கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும். செல் இன்சைடில் K+ கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் அண்ட் நெகட்டிவ் ப்ரோட்டீன்ஸும் இருக்கும். இந்த அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுது. இந்த அயான்ஸ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம் இருக்குது, சோடியம் பொட்டாசியம் பம்ப். இந்த பம்ப் என்ன பண்ணுன்னா 3 சோடியம் அயான் செல்க்கு வெளியே பம்ப் பண்ணும், 2 பொட்டாசியம் அயான் செல்க்கு உள்ளே பம்ப் பண்ணும். இந்த ப்ராசஸ்க்கு ATP எனர்ஜி தேவை. இதுதான் ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டன்ஷியல் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டன்ஷியல்னா என்னென்னா, செல் சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணாமல் ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது இருக்கிற வால்டேஜ் டிஃப்ரென்ஸ். மோஸ்ட் நியூரான்ஸில் ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டன்ஷியல் -70 mV இருக்கும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நர்வ் சிக்னல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் மசில் கான்ட்ராக்ஷன் எல்லாம் இதுதான் டிபெண்ட் பண்ணும். செல் மெம்பரைன் பொட்டன்ஷியல் ரொம்பவே முக்கியம் பிகாஸ் இது எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னா, நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன், மசில் கான்ட்ராக்ஷன், செல் கம்யூனிகேஷன், இதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ் ஆகுது. இஃப் மெம்பரைன் பொட்டன்ஷியல் இல்லைன்னா செல்ஸ் நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா செல் மெம்பரைன் ஒரு பயாலஜிக்கல் பேக்டரி மாதிரி ஒர்க் பண்ணுது. அயான் சேனல்ஸ் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் இருக்கிற ஸ்விட்சஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும். சயின்டிஸ்ட் மெம்பரைன் பொட்டன்ஷியல் மெஷர் பண்ண மைக்ரோ எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சம்மரியை பார்த்தா அயான் டிஸ்ட்ரிபியூஷன் டிஃப்ரென்ஸ், அயான் பம்ப்ஸ் அண்ட் மெம்பரைன் பெர்மியபிலிட்டினால தான் செல் மெம்பரைன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுறது. இது நர்வ் சிக்னலிங் அண்ட் மசில் ஆக்டிவிட்டிக்கு ஃபண்டமெண்டல் கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவில் ஃபிசியாலஜி கான்செப்ட்ஸ் கற்றுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் பற்றி பார்ப்போம்.